பண்ணிட்டீங்க சரி, ஓகே. நம்ம வந்து ஆர்சிசி கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆர்சிசினா என்ன, அந்த ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட்ல என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, சரி அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த செகண்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்க்லி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம்னா என்ன, அது மாதிரி டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்ட் பீம்னா என்ன, இதான் நம்ம சிலபஸ்ல நெக்ஸ்ட் டாபிக்கா கொடுத்துருக்கோம். சரி, நான் பேசிக்கா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இதே மாதிரி நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிராஸ் செக்ஷன் இருக்குது. சரிங்களா? அதுல நியூட்ரல் ஆக்சிஸ்னா என்ன அப்படின்னா, நியூட்ரல் ஆக்சிஸ்ங்கிறது வேர் த ஸ்ட்ரெஸ் இஸ் 0. சரிங்களா? எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் 0வா இருக்குமோ அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூட்ரல் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அப்போ நமக்கு இதனுடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ், சரிங்களா, அதாவது ஆர்சிசில ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எப்படி இருக்கும் சரி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிராப் பண்ணி காட்டுறேன். அதை இங்கே டிராப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் செக்ஷன் இருக்கு அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரெயின், சரிங்களா, ஸ்ட்ரெயின் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 0. சில அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்றாங்க. சில அந்த ஆக்சிஸ் என்ன சொல்றாங்க, நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி இப்போ நமக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து கரெக்டா சென்ட்ராய்டுல பாஸ் ஆச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்றாங்க. சில நம்ம சென்ட்ராய்டுங்கிறது தெரியும், இதனுடைய சென்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிளுடைய சென்டர் பாயிண்ட்லயே நம்மளுடைய நியூட்ரல் ஆக்சிஸும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளா சொல்றாருன்னா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே நேரத்துல கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், இதே மாதிரி நமக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா இதனுடைய டாப் போர்ஷன் என்னன்னு சொல்லுவோம் நம்ம கம்ப்ரஷன் ஜோன். சரிங்களா? அப்போ பாட்டம் என்னது டென்ஷன் ஜோன். சரி, இப்போ ஒரு சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா சார் நமக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா பாட்டம்ல மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்ட் கிராஸ் செக்ஷன் சொல்றாங்க. சரிங்களா? அதே டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்டா இருந்தது அப்படின்னா டாப்லையும் நமக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதான் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா டிஃபரெண்ட். சரி, அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா எந்த பிளேஸ்ல நமக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. சில இதை தான் கொஸ்டினா கேட்பாங்க, கம்ப்ரசிவ் ஜோனா இல்லைன்னா டென்ஷன் ஜோனாங்கிறத கொஸ்டின்ல கேட்பாங்க. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், நியூட்ரல் ஆக்சிஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன், ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லெவல் ஆர்ம். இந்த லெவல் ஆர்ம்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இப்போ இது நான் என்ன சொல்லியிருந்தேன் டென்ஷன் ஜோன். சரிங்களா? இது கம்ப்ரஷன் ஜோன். The perpendicular distance between compressive force and tensile force. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டுக்கான இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லெவல் ஆர்ம் சொல்றாங்க. சரிங்களா? இதான் என்னது லெவல் ஆர்ம் டிஸ்டன்ஸ் சொல்றது. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் த செக்ஷன். சரிங்களா? அதுல வரக்கூடிய மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்றது தான் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. சரிங்களா? நம்மளுடைய காங்கிரீட்ல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது,
ஸ்டீல்ல மட்டும் தான் என்ன அப்படின்னா பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் எக்ஸீட் ஆகும். சரிங்களா, அதனால நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பெண்டிங்கை ரெசிஸ்ட் பண்ணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எங்கள் லோடு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அங்கே கம்ப்ரஸ் ஆகும். சரி, அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா டென்ஷன். இந்த டென்ஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் சரிங்களா இந்த இடத்துல நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா, இல்லை அப்படின்னா இது என்ன ஆகும் பெண்டாக ஆரம்பிச்சிடும். நமக்கு பாட்டமில் பெண்டாக ஆரம்பிச்சிடும். அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ணுறது தான் பாட்டமில் சரிங்களா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறோம். சரி, அது எவ்வளோ தூரம் ரெசிஸ்ட் பண்ணுங்கிறது தான் அதோடைய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாம் இதில் இருக்கக்கூடிய சம் பேசிக் டேர்ம்ஸ். சரிங்களா, அதே மாதிரி இந்த நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. இதெல்லாம் இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ். சரிங்களா, கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்னா என்ன அப்படின்னா நம்ம கிராஸ் செக்ஷன்ல இருக்கக்கூடிய சரிங்களா ஸ்டீலும் அதே மாதிரி காங்கிரீட் சரிங்களா ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா மேக்சிமம் வேல்யூ சைமல்டேனியஸா அச்சீவ் ஆயிடும். சரிங்களா, அதோடைய மேக்சிமம் வேல்யூவை மேக்சிமம் ஸ்ட்ரெயின் அச்சீவ் பண்ணுது அப்படின்னா அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்றாங்க. சரிங்களா, ரெண்டுமே எதே டைம்ல சைமல்டேனியஸா நமக்கு நடக்கும். ஸ்டீல்லையும் நடக்கும் காங்கிரீட்லையும் நடக்கும். ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா மேக்சிமம் ஸ்ட்ரெயினை அச்சீவ் பண்ணிடும். சரிங்களா, அதை அந்த பிளேஸை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்களா, இதை வந்து ரெண்டா டினோட் பண்ணுவாங்க. ஒன்று எக்ஸின்னு சொல்லுவாங்க அல்லது எக்ஸ்யூ மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மேக்சிமம் கிரிட்டிக்கல் ஆக்சிஸ். சரி, அதை பாருங்க, அதுதான் வேர்டிங்லேயும் கொடுப்பாங்க. இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபார்ம்டு இன் த கிரிட்டிக்கல் செக்ஷன். நம்மளுடைய நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன ஆகும் அப்படின்னா கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார்ம் ஆகும். அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்றாங்க. அப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன்னா என்ன, நம்மளுடைய ஸ்டீலும் காங்கிரீட்டும் ரெண்டுமே என்ன ஆகும் மேக்சிமம் ஸ்ட்ரெயினை மேக்சிமம் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெயினை அட்டைன் ஆயிடும். சரிங்களா, சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா சிக்மா எஸ்டி. அதாவது நம்மளுடைய ஸ்டீலுடைய ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா, மேக்சிமம். சரி, இதுக்கப்புறம் நம்ம அந்த பேலன்ஸ்டு செக்ஷனு அதே மாதிரி அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன்னு இருந்தேன். சரிங்களா, அதாவது ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து ஆக்ட்ரோனிக்ஸஸ் கம்மியாக இருக்கும் எதை விட கிரிட்டிக்கலை விட. இது எந்த கேஸுங்கன்னு படிச்சு வச்சுக்கோங்க, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். சரிங்களா, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் எதை விட கிரிட்டிக்கலை விட. சரிங்களா, இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அதே இது ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா XA greater than XC. சரிங்க, நான் மாற்றி சொல்லிட்டேன். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாருங்க கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா, டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ், இது ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ். சரிங்களா, XC தான் அதிகமாக இருக்கும், கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த லிமிட் ஸ்டேட் டிசைன், அதுலேயே நம்ம கொலாப்ஸ்லாம் என்ன ஃப்ளெக்சுரல்லாம் என்ன சரிங்களா அதோடைய வேல்யூஸ். அதாவது காங்கிரீட்டா இருந்தது அப்படின்னா 0.67 FCK, ஸ்டீலா இருந்தால் 0.87 FCK. சரிங்களா, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராட்டு பெண்டிங் கம்ப்ரஷன். அதாவது அந்த காங்கிரீட்டுடைய லோடு எப்போ அப்படின்னா பெண்டிங்கில், அதே மாதிரி டைரக்ட் கம்ப்ரஷன். சரிங்களா, இது 0.33 FCK, இது 0.25 FCK. இந்த ரெண்டு வேல்யூஸை மட்டும் பார்த்துக்கோங்க.
அதாவது நம்ம ஆர்சிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸ் வரும் சரிங்களா. அதனால தான் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு டாபிக்ஸ் ரொம்ப கம்மியாக நடத்துறது காரணம், இதில் நிறைய நீங்கள் வேல்யூஸ் படிக்க வேண்டிய வரும். அதே மாதிரி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் லோடு இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. இதனுடைய மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.0035 சரிங்களா. அதே மாதிரி டிசைன் ஸ்ட்ரென்த் இன் காங்கிரீட் பார்த்தீங்க அப்படின்னா 0.45 FCK. அதே மாதிரி ஸ்ட்ரெயின் இன் டென்ஷன் சரிங்களா 0.002 ப்ளஸ் FY by 1.15 ES சரிங்களா. இப்போ இந்த FYக்கு பதிலாட்டு 250 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வரும் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் தேவையில்லை, இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்க சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்த்தோம்ல, அதாவது ஆர்சிசிக்கு ஸ்ட்ரெஸ் கர்வ் கேட்டாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதாவது ரெக்டாங்கிள் பேரபோலிக்கா இருக்கும். எது வரைக்கும் நமக்கு ரெக்டாங்கிளா இருக்கும் அப்படின்னா 0. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா. 0.002 வரைக்கும் ரெக்டாங்குலரா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது பேரபோலிக்கா இருக்கும் சரிங்களா. இது ஆர்சிசி உடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். அதே மாதிரி அவுட்டர் மோஸ்ட் நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.0035 சரிங்களா. இதே இது நமக்கு நியூட்ரல் ஆக்சிஸை வச்சு கேட்டாங்க அப்படின்னா சரிங்களா 3/7 XUல இருக்கும் சரிங்களா. டாப்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 3/7ல இருக்கும். இது எல்லாமே நமக்கு ஏஇ எக்ஸாம்லாம் அந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க சரி. அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த அபோவ் ஃபைபர் ஃப்ரம் த டாப் சரிங்களா. டாப்ல இருந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் 3/7 XU இருக்கும் சரிங்களா. அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த கர்வ்ல 0.002 வரைக்கும் சரிங்களா பேரபோலிக்கா இருக்கும். இவங்க 0ல இருந்து போறாங்க, அதாவது எப்படி இருக்குல்ல இதெல்லாம் இது 0, இங்க நமக்கு 0. இது வரைக்கும் என்ன சொன்னோம் 0.02. இது வரைக்கும் அது எப்படி இருக்கு பேரபோலாவா இருக்கு. இதுக்கப்புறம் இது என்ன பார்த்தோம் 0.0035 சரிங்களா. இது வரைக்கும் எப்படி இருக்குது அது ஸ்ட்ரைட்டா இருக்கு சரிங்களா. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேல்யூஸை மட்டும் படிச்சு இந்த ஃபார்முலாலாம் நீங்க பார்க்க வேண்டாம் சரிங்களா. அதாவது இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்ல, அதுல லிமிட்டிங் மொமெண்ட் சொல்லுவாங்க சரிங்களா. இவ்வளவு மொமெண்ட் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா XU max by D சரிங்களா. அதாவது மேக்ஸிமம் கிரிட்டிக்கல் ஆக்சிஸ் XU max by D சரிங்களா. அந்த வேல்யூஸ் மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, நிறைய எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டே இருப்பாங்க. FE 250 இருந்தது அப்படின்னா 0.53, 450 இருந்தது அப்படின்னா 0.48, அதுக்கப்புறம் 0.46 சரிங்களா. இதை XU max by D போட்டு மேலே எழுதிக்கங்க, இந்த D எழுத வேண்டாம் சரிங்களா. அப்போ XU max by D equal to என்ன அப்படின்னா 0.53. எதுக்கு FE 250, 450 இருந்தா 48, 550 இருந்தது அப்படின்னா 46 சரி. இதை வச்சு நமக்கு சிம்பிளா ப்ராப்ளமும் கேட்பாங்க, இந்த வேல்யூஸையும் அப்படியே கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தட்ல மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஃபார் லிமிட்டிங் செக்ஷன், அந்த இடத்துல எவ்வளவு லிமிட் இருக்கணும் சரி. இதுவும் எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு கிரேட் ஆஃப் த ஸ்டீலை வச்சு தான். FE 250 இருந்ததுன்னா 0.148, அதுக்கப்புறம் 138, 133 சரிங்களா. FCK BD ஸ்கொயர் எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூ தான். நமக்கு டிஆர்பி எக்ஸாம்லாம் இதுல இருந்து ப்ராப்ளம் அப்படி கேட்பாங்க சரிங்களா. FCK PD ஸ்கொயர் சரி. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா
இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனா இருக்குது. சரிங்களா ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனா இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா படிச்சுச்சு 0.36 FCK XU max by D minus 0.42 XU max by D. சரிங்களா இது எங்க அப்படின்னா ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட் செக்ஷன். இதே அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் இருந்தது அப்படின்னா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இதுல இல்ல. சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ நமக்கு ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனா இருந்தது அப்படின்னா ஃபெயிலியர் எதுல நடக்கும்? கான்கிரீட்ல ஃபெயிலியர் ஆகும் சார். கான்கிரீட்ல ஃபெயிலியர் நடக்கும் சரிங்களா. அந்த ஃபெயிலியர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரைமரி கம்ப்ரஷன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அதே அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்டா இருந்ததுன்னா ஸ்டீல்ல ஃபெயிலியர் ஆகும். இப்போ இதுக்கான மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இது எதுக்குண்டானது? டபுள்லி ரெயின்ஃபோர்ஸ் சாரி ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். சரி, நான் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னால நமக்கு என்னது? ஸ்டீல்ல தான் ஃபெயிலியர் ஆகுது அப்படிதானே. இப்போ அங்க ஃபார்முலா என்ன அப்படின்னா 0.87 FY AST. FYAST இந்த வேல்யூ அப்படியே வந்துடும் சரிங்களா. 1 மைனஸ் 0.42 XU max by D ன்னு சொல்லியிருக்காங்களா, இது அப்படியே வந்துடும். சரி, இதுக்கு முன்னாடி இருக்க இந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும். என்ன வரும்? 0.87 FYAST. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன்னா என்ன அப்படின்னா கம்ப்ரஷன்லையும் டென்ஷன்லையும் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சரி, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதாவது டென்ஷன் ஜோன்லையும் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, கம்ப்ரஷன் ஜோன்லையும் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்போ இதனுடைய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோமா, அது பிளஸ் அடிஷ்னல் மொமெண்ட். நம்ம கம்ப்ரஷன் சைடில் எக்ஸ்ட்ரா ராட் போட்டிருக்கோம்ல, இங்க வரக்கூடிய அந்த மொமெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கிடுவாங்க சரிங்களா. இதுக்கெல்லாம் நீங்க ஃபார்முலா படிக்க தேவையில்லை, இந்த ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுல நம்ம மெயினா இந்த டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் எதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க சரிங்களா. இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு இதே மாதிரி ஒரு ஸ்லாப் இருக்கு சரிங்களா. இதனுடைய டெப்த்தை வந்து கம்மி பண்ணணும் சரிங்களா. அதாவது லோடு அதிகமாக தான் இருக்கு, பட் நம்ம டெப்த்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா சரிங்களா இதே மாதிரி இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு பக்கமே நமக்கு ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சரிங்களா. இது ஒரு செக்ஷன், இது ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு, லாங் டேர்ம் டிஃப்ளெக்ஷன்ல அந்த டிஃப்ளெக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் நமக்கு டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் நம்மளுடைய டெப்த் ஆஃப் த பீமை குறைக்கிறது சரிங்களா. இப்போ டெப்த் வந்து அதிகமாக போடாம கம்மியாக போட்டு என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம் சரிங்களா. டெப்த்தை குறைக்கிறதுக்கும் டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்றாங்க, டிஃப்ளெக்ஷனை குறைக்கிறதுக்கு டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா நமக்கு விண்ட் ரோடு வருது சரிங்களா. ஒரு ஏரியால விண்ட் லோடு அதிகமா இருக்கு, இல்லைன்னா எர்த்குவேக் லோடு அதிகமா இருக்கு, அதே மாதிரி பிளேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க சரிங்களா. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, இது இதுல இல்லை சரிங்களா. எங்க எர்த் ஒர்க் ஏரியா விண்ட் லோடு அதிகமா இருக்க இடத்துல அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம் சரிங்களா.
இதுக்கப்புறம் இவங்களும் 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. டு கெட் த மோர் ஹெட்ரூம் ஃபார் த வாட்டர்வே இன் பிரிட்ஜஸ். சரிங்களா? அதே மாதிரி இந்த பெட்டர் விசிபிள் டு பால்கனி, அதுலலாம் நமக்கு அந்த ஹைட்டை கம்மி பண்ணுறதுக்கு சரிங்களா டபுள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? சரி, நான் ஒரு ஃபார்முலா சொன்னோம்ல, அதாவது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு சரிங்களா அந்த ஸ்டீலில் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் காங்கிரீட்டில் எப்படி இருக்கும் சரி அந்த ஃபார்முலா தான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு லெவல் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தேவையில்லை தான், இருந்தாலும் நீங்கள் இதுக்கப்புறம் ஏஇ எக்ஸாமு டிஆர்பிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாலாம் நீங்கள் கிளியராக படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸ் இன்டு லெவல் ஆஃப் டிஸ்டன்ஸ். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ இதில் கொடுக்கக்கூடிய சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். சரிங்களா? இப்போ நமக்கு இதே மாதிரி சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோ டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோ ரெண்டுலேயும் நம்ம மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அந்த திக்னஸ் ஆஃப் மெம்பர் இருக்குல்ல அதில் 1/4 தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இது ஒரு 100 mm திக்னஸ் இருக்கு அப்படின்னா அப்போ நமக்கு அக்ரிகேட் சைஸ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்? 25 mm இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏரியா இன் ஸ்டீல், அதாவது டென்ஷன் சைடில் போடக்கூடிய டென்ஷன் சைடுடைய ஏரியாவும் கம்ப்ரஷன் சைடுடைய ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன, சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன, சரிங்களா? இதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. இது என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் லென்த். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்க ஹெட்டிங் எஃபெக்டிவ் லென்த்னு போட்டு வச்சுக்கோங்க. எஃபெக்டிவ் லென்த் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா இருக்கு. சரிங்களா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க, அல்லது சரிங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சென்டர் டு சென்டர் ஆஃப் சப்போர்ட். சரி, அந்த சப்போர்ட்டுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கு உண்டான சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா கிளியர் ஸ்பேனு பிளஸ் டி. சரிங்களா? அதோடைய டெப்த். இந்த ரெண்டுல எது கம்மியா இருக்குதோ அந்த வேல்யூ என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் லென்த்தாக எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இது எதுக்கு? சிம்பிளி சப்போர்ட்டடு. அதே கண்டினியூஸ் பீமா இருந்தது அல்லது கண்டினியூஸ் ஸ்லாபா இருக்கு அப்படின்னா ஸ்பேன் பை 12 அல்லது 600 mm. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த கண்டினியூஸ் 2 கேஸ் சொல்றாங்க பாருங்க. ஒன் எண்ட் ஃபிக்ஸடா இருக்கு, அனதர் எண்ட் கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஒரு எண்ட் எப்படி இருக்கு? ஃபிக்ஸடா இருக்கு, அனதர் எண்ட் கண்டினியூஸா நமக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னா இதே மாதிரி கேஸ்ல என்ன பண்றாங்க கிளியர் ஸ்பேன் பிட்வீன் த டூ சப்போர்ட். இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்குனான கிளியர் ஸ்பேனை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு எண்ட் ஃபிக்ஸடா இருக்கு, சரிங்களா, அனதர் எண்ட் கண்டினியூஸா போகுது. இதே மாதிரி இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா கிளியர் ஸ்பேனு பிளஸ் டி/2. சரிங்களா? அல்லது கிளியர் ஸ்பேனு சப்போர்ட் உடைய வித் டிவைடட் பை 2. இந்த ரெண்டுல நமக்கு எது கம்மியா இருக்குதோ அதை எடுத்துக்குவாங்க. சரிங்களா? தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா ராக்டு பியரிங். சரிங்களா? நம்ம ஒரு இது மேல பியரிங் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி இல்ல சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பியரிங். சரிங்களா? தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கேண்டிலீவர் பீமா இருக்கு. சரிங்களா? இந்த கேண்டிலீவர் பீம்ல எஃபெக்டிவ் டெப்த் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க, L பிளஸ் B/2 அல்லது D/2. சரிங்களா? ஒரு கேண்டிலீவர் பீமா இருக்குது அப்படின்னா அதுல என்ன பண்றாங்க லென்த் பிளஸ் D/2 அல்லது B/2 எடுத்துக்கிறாங்க. சரிங்களா?
அதே ஒரு ஃப்ரேமா இருந்தது அப்படின்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான். இந்த 4 கேசஸுமே படிச்சுக்கங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் டெப்த்னா என்ன? சரிங்களா? எஃபெக்டிவ் டெப்த்னா என்ன அப்படின்னா எப்படி இருக்குது. சரிங்களா? இப்போ இதுல வந்து டெப்த்ங்கிறது இது ஓவரால் டெப்த். சரிங்களா? ஒரு பீம் உடைய ஓவரால் டெப்த். இப்போ இதுல என்ன பண்ணிருப்போம்? டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருப்போம். இந்த டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல இதோடைய சென்டர்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர் வரைக்கும் சரிங்களா இருக்கக்கூடிய எந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் டெப்த்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஃபெக்டிவ் டெப்த் அதாவது இந்த அவுட்டர் மோஸ்ட் சைடை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதே மாதிரி வேர்டிங்லாம் கொடுத்து நம்மளைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அல்லது மேக்சிமம் கம்ப்ரசிவ் ஃபைபர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல என்னது கம்ப்ரசிவ் ஜோன். இதனுடைய மேக்சிமம் எண்ட் இதுதான். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டெப்த் அதே மாதிரி பிரெத். சரிங்களா? இந்த ரெண்டுமே சிம்பிளி சப்போர்ட்டட் அதே மாதிரி கண்டினியூஸ் பீமுக்கு எப்படி இருக்கும்? சரி, இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கேண்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கண்டினியூஸ் பீம் சொல்லி 3 டாபிக் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது எல்லாமே இது மட்டும் தான் நம்ம படிக்கணும். அதுல எவ்வளவு பிரெத் கொடுக்குறாங்க, எவ்வளவு எஃபெக்டிவ் டெப்த் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுதான் அதுல நம்ம கிளியரா படிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் கொஸ்டினாவும் கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் ஆர் கண்டினியூஸ் பீமா இருக்கு. சரிங்களா? இதனுடைய கிளியர் டிஸ்டன்ஸ் நமக்கு நாட் எக்ஸீட் 60 பி அல்லது 250 பி ஸ்கொயர் பை டி. சரி, அந்த ரெண்டையும் விட என்ன ஆயிடக்கூடாது? எக்ஸீட் ஆயிடக்கூடாது. இது எப்போ சிம்பிளி சப்போர்ட்டடுக்கும் கண்டினியூஸ் பீமுக்கும். சரிங்களா? இதே கேண்டிலீவரா இருந்தது அப்படின்னா 25 பி அதே மாதிரி 100 பி ஸ்கொயர் பை டி. சரிங்களா? இதான் அந்த டெப்த்துக்கும் பிரெத்துக்கான ரிஸ்ட்ரிக்ஷன். சரிங்களா? ரிக்வயர்மெண்ட் இப்படிதான் இருக்கும். இந்த ரெண்டு எதை டிபெண்ட் பண்ணி சொல்றாங்கன்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வச்சு தான் சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா இது 16 பி, இது 25 பி. சரிங்களா? அதே மாதிரி பிரெத் கேட்டாங்க அப்படின்னா d/2 to 2/3 டி வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? அதாவது 0.5 to 0.75 டி வரைக்கும் இருக்கலாம். இப்படி எழுதி வச்சு படிச்சுக்க. சரி, அதோட பிரெத் டெப்த்துக்கு இவ்வளவு டைம்ஸ் இருக்கலாம். பட் டெப்த் பாருங்க, டெப்த்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பேன் டிவைடட் பைன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா ஸ்பேன் டிவைடட் பை 10 to 12 இருக்கலாம், இல்லைன்னா 5 to 7 இருக்கலாம். சரி, கேண்டிலிவரா இருந்ததுன்னா 5 to 7, சிம்பிளி சப்போர்ட்டரா இருந்தது அப்படின்னா 10 to 12. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்றேன், கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட்னு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு எஃபெக்டிவ் டெப்த் எவ்வளவு இருக்கும்? சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதோடைய பிரெத் டெப்த். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டினியூஸ் பீம், அதுக்கப்புறம் கேண்டிலீவர். சரி, அந்த 3க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நமக்கு லாஸ்ட் இயர்லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் கண்டினியூஸுக்கு டெப்த் எப்படி இருக்கணும், கேண்டிலீவருக்கு டெப்த் எப்படி இருக்கும். சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் தி டிஃப்ளெக்ஷன். சரி, இப்போ இந்த டிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க எதை வச்சு கொடுத்துருக்காங்க? இந்த ஸ்பேனை வச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த ஃபைனல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா வித்தவுட் பார்ட்டிஷன். நம்ம பார்ட்டிஷன் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா ஸ்பேன் டிவைடட் பை 250 இருக்கலாம். சரிங்களா? அதே பார்ட்டிஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்பேன் டிவைடட் பை 350 அல்லது 200. சரிங்க, 20 mm. இதெல்லாம் இதுல எது லெஸ்ஸர் வேல்யூவோ அதை எடுத்துக்கலாம். சரி,
இந்த 2 வேல்யூமே போதும் சரிங்களா. இதுக்கப்புறம் சில கண்டென்ட் இதில் மிஸ் ஆயிருக்கு, நான் அதை சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. இதான் அது. இது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் த டிஃப்ளெக்ஷன் சரிங்களா. அதாவது டிஃப்ளெக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த L/D ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் சரிங்களா. இது எல்லாமே நான் சொல்றேன், இந்த கேண்டிலிவர், சிம்பிளி சப்போர்ட்டர், கண்டினியூஸ் இந்த மூணையும் நீங்க தனியா எழுதி வச்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 2 கொஸ்டின் அடிச்சிடலாம் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த சிம்பிளி சப்போர்ட்டர் தான் கேட்டிருக்காங்க. L/D ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 7, 20, 26 சரிங்களா. இது எப்போ அவருடைய ஸ்பேன் வந்து அப் டு 10 மீட்டர் வரைக்கும் இருக்கும்போது சரிங்களா. இப்போ 10 மீட்டருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கேண்டிலிவருக்கு இந்த வேல்யூ வராது சரிங்களா. சிம்பிளி சப்போர்ட்டருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 20 × 10 ஸ்பேன். அதே கண்டினியூஸ்க்கு என்ன அப்படின்னா 26 × 10 ஸ்பேன் சரிங்களா. இது கேண்டிலிவருக்கு மட்டும் வராது. கேண்டிலிவருக்கு L/D ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா மோர் தென் 10 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நில்லு தான் சரிங்களா. அந்த வேல்யூ அப் டு 10 மீட்டர் வரைக்கும் தான் என்னது 7 எடுத்துக்கணும். சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த கவருக்கு இப்போ நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, அதுக்கப்புறம் சாரிங்க கண்டினியூஸ் பீமு, கேண்டிலிவர் இது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீமு, டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம் சரிங்களா. இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் கவர் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா. அதே மாதிரி கவர்னா என்ன, இப்போ கவர்னா என்ன அப்படின்னா நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இப்படி ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா. நம்மளுடைய இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர் சொல்றாங்க சரிங்களா. நாமினல் கவர். சரி, இது எக்ஸ்ப்ளோரர் கண்டிஷனை பொறுத்து மைல்டு, மாடரேட், சிவியரு, வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் சரிங்களா. இதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா 20, 30, 45, 50 அதுக்கப்புறம் 75 சரிங்களா. இது நாமினல் கவருடைய வேல்யூ எப்பவும் சொல்லியிருக்காங்க, இந்த கண்டிஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் கண்டிஷன்ஸை பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரி, இன்னொன்று என்ன அப்படின்னா நான் இன்னொரு டேபிளும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் நமக்கு மெம்பரை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா சரிங்களா, இப்படி டேபிள் போட்டு எழுதிக்கங்க. மெம்பரு, கிளியர் கவர் சில நாமினல் கவர்னு சொல்லுவாங்க அல்லது கிளியர் கவர்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரெண்டுமே ஒன்று தான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்லாபா இருக்குது சரிங்களா. நம்மளுடைய ஸ்லாப்ல எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா 20 mm சரிங்களா. நெக்ஸ்ட் பீம், நம்ம ஒரு பீம் RCC பீம் போடுறோம் அப்படின்னா 25 mm சரிங்களா, கிளியர் கவர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காலம், காலம்க்கு எவ்வளோ அப்படின்னா 40 mm. நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன அப்படின்னா ஃபூட்டிங், ஃபூட்டிங் போடும்போது கவர் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 50 mm சரிங்களா. இதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா நம்ம சீல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சரிங்களா, கோஸ்டல் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏரியாவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா கவர் 75 mm கொடுக்கும் சரிங்களா. அதான் அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். எல்லாரும் இது நோட் பண்ணிட்டீங்களா? சரி, அதே மாதிரி இதே டேபிள்ல இன்னொரு காலம் போட்டு எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னா மினிமம் டை ஆஃப் த பார் எவ்வளோ கொடுக்கணும் சரிங்களா. ஒரு ஸ்லாபா இருந்தது அப்படின்னா மினிமம் 8 mm சரிங்களா ஸ்லாபுக்கு. பீமா இருந்தது அப்படின்னா மினிமம் 16 mm. காலமா இருந்தது அப்படின்னா மினிமம் 12 mm ப்ரொவைட் பண்ணும் சரிங்களா. இதெல்லாம் ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவா எழுதி வச்சு படிச்சுக்கோங்க சரிங்களா. அந்த வேல்யூஸ் தான் முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்றது
ஆர்சிசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வேல்யூஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ ஸ்லாப்னா 8 mm, பீம்னா 16 mm, காலம்னா 12 mm. சரிங்களா? அதே மாதிரி இந்த கிளியர் கவர். சரி, இப்போ இந்த கவர் நம்ம எதுக்காண்டி ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கண்டிஷன் சொல்றாங்க. சரிங்களா? எதுக்குன்னா அப்படின்னா இது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், இதுக்கும் நம்ம கவர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த கவர் எதுக்காண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்டீலுக்கும் காங்கிரீட்டுக்கும் இடையில ஒரு பாண்ட் கிரியேட் ஆகிறதுக்காண்டி. சரிங்களா? ப்ராப்பர் பாண்ட் பிட்வீன் ஸ்டீல் அண்ட் காங்கிரீட். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கரோஷன் ஆயிடக்கூடாது. சரிங்களா? அந்த கரோஷனை ரெசிஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த கவர் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா டியூரபிலிட்டிக்காண்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 3 காண்டி தான் என்ன பண்றாங்க, கவர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சரி, நான் சொன்னது ஃபுல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 25 mm, அதாவது இவங்க பீமுக்கு வந்து 25 mm தான். சரிங்களா? அது மாதிரி ஸ்லாப் வந்து 50 or 20 mm கொடுக்கலாம். இந்த காலம்ல மட்டும் என்ன அப்படின்னா 40 mm தான் கொடுப்பாங்க. சரிங்களா? கவர் 25 mm எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய காலமுடைய சைஸ் வந்து இதை என்ன நோட் பண்ணி வச்சுங்க, லெஸ் தென் 200 mm cross 200 mm. சரிங்களா? இதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா 25 mm கொடுப்பாங்க. சரிங்களா? காமனா கேட்டாங்கன்னா காலமுக்கு 40 mm கவர் தான் கொடுக்கணும். 25 mm எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா காலமுடைய சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, 200 mm cross 200 mm தான் இருக்குது அப்படின்னா அப்போ கொடுக்குறது. சரி, இதுக்கப்புறம் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். சரிங்களா? டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம எங்க ப்ரொவைட் பண்ணுவோம், யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. பாட்டம் ஆஃப் தி பாட்டம்ல ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது மினிமம் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணணும்? சரிங்களா? மினிமம் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கு நமக்கு கோடல் ப்ரொவிஷன், அதாவது இது எல்லாமே IS 456ல கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் தான். சரிங்களா? AST எவ்வளவு அப்படின்னா 0.85 BD/FY. சரிங்களா? இப்போ இந்த மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எது கொடுக்குறாங்க அப்படின்னா டு prevent the sudden failure. சரிங்களா? நமக்கு சடனா ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காண்டி தான் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்களா? அப்ப மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 0.85 BD/FY. சரிங்களா? நான் படிக்கிறாங்க எப்படி படிச்சிருப்பேன் அப்படின்னா AST/BD ஈக்குவல் டு 0.85/FY. சரிங்களா? எப்படின்னா நீங்க எழுதி படிச்சு உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்குதோ அப்படி படிச்சுக்கலாம். சரி, இப்போ நமக்கு இந்த FY இருக்குல்ல, இது 250 இருந்தது அப்படின்னா சரிங்களா, FE 250 கிரேட் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த வேல்யூ இதுக்கு பதிலாக நீங்க 250 போட்டீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 0.34%. சரிங்களா? மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அதே இது FE 450 இருந்தது அப்படின்னா 0.205. அப்போ 250க்கு 0.34 அப்படின்னா 500க்கு எவ்வளவு வரும், அதுல அப்படி பாதி. சரிங்களா? 17. இதெல்லாம் ஷார்ட்டா எழுதி வச்சுக்க.
சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கும்? சரிங்களா, 4% ஆஃப் கிராஸ் ஏரியா. சரிங்களா, இதை வேர்டிங்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வேர்டிங்ல கேட்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். 4% ஆஃப் கிராஸ் ஏரியா. சரி, ஆக்சுவல் ஏரியா கிடையாது, கிராஸ் ஏரியா. அப்ப கிராஸ் ஏரியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? பி இன்டு கேபிட்டல் டி. சரிங்களா, ஓவரால் டெப்த். இது எப்போ அப்படின்னா நமக்கு சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்டா இருந்தா 4%. சரிங்களா, இதே இது நமக்கு டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்டா இருந்தது அப்படின்னா இந்த 8% கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா டென்ஷன்லி 4%, டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் ரெண்டுமே சேர்த்து நமக்கு அதான் ஒவ்வொரு சைட்லயும் 4%. சரிங்களா, சரி. இப்போ இதே இது நமக்கு காலம் கேட்டாங்க அப்படின்னா சரி, இதுக்கப்புறம் நம்ம காலம் ஹெட்டிங்லயும் படிப்போம், இருந்தாலும் இங்கேயே எழுதிக்காங்க. சரிங்களா, காலம் பொறுத்த வரைக்கும் 6% இருக்கலாம் மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுல நம்ம ஸ்பேசிங் எவ்வளவு கொடுக்கணும்? சரிங்களா, இப்போ நம்ம ஒரு பீம்னா அதுக்கு ஸ்பேசிங் பாருங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹரிசாண்டல் ஸ்பேசிங். சரிங்களா, இது வெர்டிக்கல் ஸ்பேசிங். ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும். சரிங்களா, இது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மினிமம் ஹரிசாண்டல் ஸ்பேசிங் எவ்வளவு கொடுக்கணும்? சரிங்களா, டை ஆஃப் த பார் கொடுக்கணும். சரிங்களா, ஒரு டை ஆஃப் த பார் அல்லது மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் பிளஸ் 5 mm. சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு 20 mm அக்ரிகேட் யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க ஸ்பேசிங் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 25 mm கொடுக்கணும். அப்போதான் என்ன அப்படின்னா அந்த 20 mm அக்ரிகேட் இதுக்குள்ள போய் நமக்கு நல்லா காம்பேக்ட் ஆகும். சரிங்களா, சரி. இந்த ரெண்டுல எது ஹையஸ்ட் வேல்யூ அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வெர்டிக்கல் ஸ்பேசிங். வெர்டிக்கல் ஸ்பேசிங்கை பொறுத்த வரைக்கும் 50 mm கொடுப்பாங்க அல்லது 2/3 ஆஃப் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட். நம்மளுடைய மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட்ல எவ்வளவு கொடுக்கணும்? 2/3 கொடுக்கணும் அல்லது மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த பார். சரிங்களா, இந்த மூணுலையும் எது கிரேட்டதோ அதை ப்ரொவைட் பண்ணும். இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் ஸ்பேசிங் பார்த்துரும், அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ஸ்பேசிங். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சைடு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த சைடு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இந்த டெப்த் இருக்குல்ல, ஒரு பீமுடைய டெப்த் வந்து 750 mm மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு பக்கமும் சைடு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா, ரெண்டு பக்கமும் என்ன பண்றாங்க? சைடு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா நமக்கு டெப்த் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா பக்கிள் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த டெப்த் கூட்டிகிட்டே போகுது அப்படின்னா கரெக்டாக நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா இது பக்கிள் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைடு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சரி, இது எவ்வளவு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா 0.1% ஆஃப் த ஏரியா. சரிங்களா, அதே மாதிரி ரெண்டு சைடுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதோடைய ஸ்பேசிங் பாத்தீங்க அப்படின்னா 300 mm ஸ்பேஸ். சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதுதான் திரும்ப கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இதுல என்ன அப்படின்னா ஷியரு
எல்லாமே கம்பைண்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி. இந்த நம்பர் ஆஃப் பார், சரிங்களா? எவ்வளோ நம்பர் ஆஃப் பார் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஏஎஸ்டி, சரிங்களா? டோட்டல் ஏரியா ஆஃப் த ஸ்டீல் டிவைடட் பை ஒரு பாருடைய ஏரியா. சரிங்களா? இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் பார் எவ்வளோன்னு கிடைச்சு. அதே மாதிரி இந்த ஷியரு, சரிங்களா? இந்த ஸ்பேசிங், ஷியருடைய ஸ்பேசிங், இதெல்லாம் நமக்கு ஷியருங்கிற ஒரு டாபிக் இருக்கு. சரிங்களா? அது கீழே படிப்போம். ஏன்னா இதுலேயே நீங்க படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். சரி, இந்த டெவலப்மெண்ட் லென்த் இது எல்லாமே நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்காகவே இருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன, டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன, சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரொவிஷன், சரிங்களா? அதாவது நம்ம ஐஆர்சி படி, சாரி ஐஆர்சியில் ஐஎஸ் கோடு படி 456 படி எவ்வளோ நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், சரிங்களா? அதே மாதிரி ஒரு பீமு காலமு சில இதுக்கெலாம் நம்ம கவர் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். சில 25 mm 50 காலம்னா 40 mm, ஃபுட்டிங்னா 50 mm. சில இதுக்கப்புறம் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், டபுளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், தென் என்ன அப்படின்னா கேண்டிலீவர், சிம்பிளி சப்போர்ட்டட். சில கேண்டிலீவருக்கு L/D ரேஷியோ எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவோம்? 7. சிம்பிளி சப்போர்ட்டட்னா 20. 7, 20, 26. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா? அதே மாதிரி மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும், மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அல்லது மேக்ஸிமம் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 4% சார். சரிங்களா? 4% ஆஃப் கிராஸ் ஏரியா. அதே மாதிரி இந்த கவர் வேல்யூ இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்னால வேல்யூஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா? அதனால இந்த ஆர்சிசியை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூஸ் எல்லாம் கிளியராக படிச்சிட்டாலே நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ரொம்ப கிளியராக அடிச்சிடலாம். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த ஃபிளாஞ்சிடு பீம், அதுக்கப்புறம் ஷியரு, சில இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.